ஊருக்கு போனாவே நம்ம குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வர்றது இருக்குங்க. அந்த மாதிரி தான் அன்னைக்கும் நாங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தோம். இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா, நவராத்திரி ஸ்பெஷல்னால இவ்ளோ அழகா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்ளோ அழகா இருந்துச்சுங்க. கருவறையில இருக்கிற சுவாமிக்கு லாஸ்ட் டைம் நாங்க போயிருந்தப்போ ஃபுல்லா பணத்திலே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இந்த முறை போயிருந்தப்போ பணத்திலே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு. இது எத குறிக்குதுன்னு சொல்லி எங்களுக்குமே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. நாங்க போம்போதெல்லாம் இந்த அலங்காரம் பார்க்கறதுல. இப்படியே கோயில் எல்லாம் ஃபுல்லாவே சுத்திட்டு வந்தாச்சு. இந்த இடம் வேப்ப மரங்க. இந்த வேப்ப மரம் தான் ரொம்பவே விசேஷமானது இந்த கோயிலுக்கு. இந்த வேப்ப மரத்தை வேண்டிட்டு கை கால் வலிகள் நமக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது வேண்டிட்டு போயிட்டு நல்லதாயிடுச்சுன்னா இந்த மாதிரி பொம்மைங்க எடுத்துட்டு வைப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா விவசாயம், அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்யும் போது அந்த கால்நடைகளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை வந்துச்சுன்னா இந்த வேப்ப மரத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த பொம்மைங்க செஞ்சு எடுத்துட்டு வைப்பாங்களாம். சரியானதுக்கு அப்புறம் அது இன்னுமே நடைமுறையில இருக்குங்க. நமக்கு உடம்பு சரியில்லைன்னா அது சரியாயிடுச்சுன்னா இந்த பொம்மைங்க செஞ்சு எடுத்துட்டு வைப்பாங்க. இது கோயில்ல கடைங்களே விற்கும். அந்த கோயில்ல திடீர்னு தோன்றதாங்க எங்க மாமியார் சொன்னாங்க. அடி பிரதர்ஷனம் பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால அதையும் செஞ்சுட்டு வந்தோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.